ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் ப்ரிவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் வந்து பாரதிதாசன். பாரதிதாசன் வந்து குயிலே என்ற இதில் வந்து நடத்தியிருப்பாங்க. அடுத்து வந்தோன்னா இணையில்லை முப்பாலுக்கு என் நிலத்தை, இந்த வரிகள் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த வரிகளுக்கு உரியவர் வந்தோன்னா பாரதிதாசன் அவர்கள் தான். அடுத்த கேள்வி பாருங்க, அடையெடுத்த ஆகு பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் வந்து எது அப்படின்னா திருக்குறள். திருக்குறளோட இலக்கண குறிப்பு தான் அடையெடுத்த ஆகு பெயர். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று வந்து எதுனாலும் திருக்குறள் தான். திருக்குறள் வந்து வெண்பாக்களால் ஆனது. பாசிலை, இதை பிரித்து எழுதுகன்னா பசுமை கூட்டல் இலை தான் வந்து பாசிலை. பாசிலை எப்படி பிரிப்பாங்க? பசுமை கூட்டல் இலை தான் வந்து பாசிலை. பிழையான கூற்றை கண்டறிக அப்படிங்கிற இந்த டி ஆப்ஷன் மட்டும்தான் தவறானதாக இருக்குது. ஏ வந்து உண்மை தொகையில் வந்து வல்லினம் மிகாது, கரெக்டு தான். இரவு பகல் எடுத்துக்காட்டுக்கு எடுத்துங்க. இரவு பகல் அப்படின்னா அதில் வல்லினம் வந்து மிகாது. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. சலசல படபட இதிலெல்லாம் வல்லினம் மிகாது. வினை தொகையிலும் வந்து வல்லினம் மிகாது. அடிக்கடி வல்லினம் மிகாதுக்கு வந்து வினைத்தொகை ஆப்ஷனாக வைப்பாங்க, நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. சூழ்கலல் இதிலெல்லாம் வந்து வல்லினம் மிகாது. வன்தொட குற்றியலுகத்தில் வல்லினம் மிகாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க, அது ராங். வன்தொட குற்றியலுகரம், உருவகம், உவமைத்தொகை, உரிச்சத்தொடர் இதிலெல்லாம் வந்து வல்லினம் வந்து மிகும். நமக்கு வந்து பிழையான கூற்று தான் கேட்டிருக்காங்க. ஸோ டி ஆப்ஷன் மட்டும்தான் இதில் வந்து ராங்காக இருக்குது. ஏன்னா வன்தொட குற்றியலுகரத்தில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்கிறது வந்து தவறு. அடுத்து ஒரு பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து எது அப்படின்னு எடுக்க சொல்கிறாங்க. செல்வி பாடினாள் அப்படிங்கிறது வந்து வலு அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு வலு கிடையாது, திணைவலு வந்து இது கிடையாது. ஏன்னா கரெக்டாக தான் முடிச்சிருக்காங்க. செல்வி அப்படிங்கிறது பாடினாள் கரெக்டு. இது வந்து என்னென்னா நமக்கு திணைவலுன்னு குறிப்பிட்டிருக்கிறது வந்து ராங். என் மாமா வந்தது அப்படிங்கிறது வந்து வளாநிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ராங் தான். ஏன்னா என் மாமா வந்து வந்தார் அப்படின்னு வந்திருக்கணும், ஆனால் வளாநிலைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ வந்து அது தவறு. ஏன்னா வளாநிலை அப்படிங்கிறது வந்து கரெக்டு. ஆனால் வந்து என் மாமா வந்தது ஒரு உயிர்திணையை வந்து அக்ரிணையாக குறிப்பிட்டிருக்கிறதுனால இது வந்து திணைவலு வந்து வரும். ஸோ அது வந்து ராங். இதே செல்வி பாடினாள் அப்படிங்கிறது வந்து வளாநிலை வந்து வரணும், அதுவும் திணை வராது, பால் வளாநிலை வந்து வரணும். ஸோ அதுவும் தவறு தான். நான் வந்தேன் அப்படிங்கிறது கரெக்டு தான், வலு கிடையாது. நான் வந்தேன் அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ இது வந்து வளாநிலையில் தான் வரும், இது வலுவில் வரக்கூடாது. ஸோ இடவலுவும் வந்து தவறு தான். நாய் கத்தும் அப்படிங்கிறது மரபு வலு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க, அது வந்து கரெக்டு. ஏன்னா நாய் அப்படின்னா வந்து குறைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து வளாநிலை தான். வலு அப்படிங்கிறது வந்து அது ராங்காக இருக்குது. ஒரு குறை இலக்கண முறைப்படி வந்து அது தவறாக இருக்கிறத மட்டும்தான் வந்து நம்ம வந்து வலு அப்படின்னு வந்து சொல்லுவோம். நாய் குறைக்கும் அப்படின்னா வந்து கரெக்டு. நாய் கத்தும் அப்படிங்கிறதுனால இது வந்து மரபு வலுங்கிறது கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது வந்து பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. நாய் கத்தும் அப்படிங்கிறது மரபு வலுங்கிறது கரெக்டான ஆன்சர் தான். ஏபிசியில் வந்து என்னென்னா ஆப்ஷன்ஸ் வந்து ராங்காக கொடுத்துருக்காங்க. டி ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா நாய் குறைக்கும் அப்படிங்கிறதா மரபு, நாய் கத்தும்னு சொல்லியிருக்கிறதுனால அது ஒரு வலு, மரபு வலு. அடுத்து பாருங்கள், ஒரு பிழையான தொடரை கண்டறிக அப்படிங்கிறாங்க. சுட்டு எழுத்துக்களின் பின் வல்லினம் மிகும், கரெக்டு. ஆ இ ஊங்கிற சுட்டெழுத்துக்களின் பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும், கரெக்டு. தீச்சுடர், அந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும், நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். உவமை தொகையில் வல்லினம் மிகும், அதுவும் கரெக்டு தான். ஏன்னா உருவகத்திலையும் வல்லினம் மிகும், உவமை தொகையிலையும் வல்லினம், உரிச்சத் தொடர்லையும் வல்லினம் மிகும். இப்போ தான் பார்த்தோம் நம்ம இரட்டை கிளவியில் வந்து வல்லினம் மிகாதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஆன்சர் அதில் தெரியலனாலும் இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இரட்டை கிளவியில் வந்து வல்லினம் வந்து மிகாது. ஸோ பிழையான கூற்று கேட்டுருக்கிறதுனால டி ஆப்ஷன் மட்டும்தான் இதில் கரெக்டு. அடுத்து ஒரு பொறுத்துக. ஆங்கிலம் அதுக்கு இணையான தமிழ் சொல். செக் அப்படின்னா வந்து காசோலை, ஃபைல் அப்படின்னா வந்து கோப்பு, விசா அப்படின்னா வந்து நுழைவு இசைவு, பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. செக் அப்படின்னா காசோலை, ஃபைல் கோப்பு, விசா நுழைவு இசைவு, பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. அவன் பொன்னன், இது வந்து எவ்வகை பொருட்பெயர். இந்த எடுத்துக்காட்டு எல்லாமே நம்ம புக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. புக்கில் உள்ள இலக்கண பகுதிகளுக்கான எடுத்துக்காட்டுகள் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அவன் பொன்னன், இது வந்து எவ்வகை பெயர் அப்படின்னா ஒரு பொருட்பெயர் அப்படிங்கிறாங்க. ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது எது அப்படின்னா அதுதான் இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பெயர் வந்து செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு கூறுவாங்க. இதே முதல் வேற்றுமைனா எழுவாய் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை வந்து செய்யப்படு பொருள் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை. இதெல்லாம் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது வந்து இரண்டாம் வேற்றுமை. கொடுக்கப்பட்ட தொடரில் பெயர் எச்சத் தொடர் வந்து தெரிவு செய்க அப்படிங்க. தைத்த சட்டை, அதுதான் பெயரெச்சத் தொடர். இதே வந்து
வந்து தந்தான் அப்படின்னா வந்து அது வினையச்சத்தில் வந்து வந்துடும். சென்று பார்த்தான் அதுவும் வந்துன்னா ஒரு வினையச்சத்தில் வந்து வந்துடும். ஸோ அதனால் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்துன்னா தைத்த சட்டைங்கிற விகுதி வருது, பேரச்சத்தில் வருது. குழல் கேட்டு மகிழ்ந்தான், இது எவ்வகை ஆகு பெயர்? குழல் கேட்டு அதுதான் நமக்கு வந்து மெயின். இது வந்து ஒரு கருவியாகு பெயர். குழல் கேட்டு மகிழ்ந்தான் வந்து கருவியாகு பெயர். பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வந்து எந்த வினானா குழல் வினா அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பொருளை வந்து வாங்குறதுக்காக தான் வணிகர்கிட்ட கேட்குறோம். ஸோ அதனால் இது வந்து குழல் வினா. இதே நம்ம இன்னொருத்தவங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது கொடை வினாவில் வரும். பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வந்து என்ன குழல் வினா. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது என்னன்னா நேரடி. ஸோ 2 அடிகளை வந்து அடிதோறும் வந்தன 2 சீர்களை பெற்று வருவது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் குரலடி. இதே 3 சீர்களை பெற்று வருவது சிந்தடி. 4 அடிகள் அப்படின்னா வந்து 4 சீர்களை பெற்று வருவது நேரடி அப்படின்னா அளவடி. 5 சீர்கள்னா நெடிலடி. நமக்கு கேள்வி என்ன? அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது வந்து நேரடி. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். தலை வகை அறிக அப்படிங்கிறாங்க. காய்முன் நிறை வருவது வந்து எந்த தலை வகை பார்ப்படும் என கண்டிருக்க அப்படிங்கிறாங்க. காய்முன் நிறை வருவது வந்து களித்தலை அப்படிங்கிறாங்க. காய்முன் நிறை வருவது வந்து எவ்வகை தலை அப்படின்னா வந்து களித்தலை. செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர்போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்னும் செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் வந்து திருவள்ளுவ மாலை அப்படிங்க. செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர்போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற சொல் அமைந்துள்ள நூல் வந்து திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலை அப்படின்னா இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து கபிலர் தான் வருவாங்க. ஏன்னா இது வந்து திருக்குறளின் பெருமையை எடுத்துரைக்கும் நூல் தான் வந்து திருவள்ளுவ மாலை. தீரா இடும்பை தருவது வந்துன்னா ஆராயாமை ஐயப்படுதல். இது ரெண்டுமே வந்து தீரா இடும்பை தரும் அப்படின்னா. இடும்பை அப்படின்னா வந்து துன்பம், தீரா துன்பம் தருவது எது அப்படின்னா வந்து ஆராயாமையும் ஐயப்படுதலும். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று வந்துன்னா நாலடியார். நமக்கு புறநானூறு நற்றிணை பரிபாடெல்லாம் 8 தொகை நூல்களுள் வந்து ஒன்று. 10 பாட்டும் 8 தொகை நூல்களுமே சங்க இலக்கியங்கள் அப்படிம்பாங்க. சங்க இலக்கிய நூல்கள். இந்த நூல்கள் வந்து 8 தொகை 10 பாட்டு வந்து 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படிம்பாங்க. இந்த நாலடியார் இதெல்லாம் தான் வந்துன்னா 14 திருக்குறள், சிறுபஞ்சமூலம் இதெல்லாம் 14 கீழ்கணக்கு நூல்கள். இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்லாம் வந்து அறநூல்கள் அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. நமக்கு இதில் வந்து நாலடியார் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் 14 கீழ்கணக்கு நூல்கள். ABD இதெல்லாம் வந்து 8 தொகை நூல்களுள் ஒன்று. இதெல்லாம் வந்துன்னா 14 மேற்கணக்கு நூல்கள். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. கம்ப ராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் வந்து ராமாவதாரம் அப்படிங்கிறாங்க. கம்ப ராமாயணத்தின் பெரும் பிரிவு வந்துன்னா காண்டம் அப்படிங்கிறாங்க. கம்ப ராமாயணத்தின் உட்பிரிவு வந்து காதை என அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு தான் காதை. கம்ப ராமாயணத்தின் உட்பிரிவு வந்துன்னா படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருந்து குகப்படலம், கங்கை படலம் அதெல்லாம் சொல்லுவாங்க. கங்கை படலத்தை தான் குகப்படலம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். அதோட உட்பிரிவு வந்துன்னா படலம் அப்படின்னு தான் அழைப்பாங்க. கம்ப ராமாயணம் வந்து இது வந்து ஒரு வழிநூல். இது வந்து கரெக்டு. ராமாயணத்தை வந்து வால்மீகி எழுதியிருப்பாங்க. அதை தழுவிதான் வந்து கம்ப ராமாயணத்தை வந்து கம்பர் இயற்றியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு வழிநூல் தான். கம்ப ராமாயணத்துக்கு கம்பரிட்ட பெயர் ராம அவதாரம். அதன் பெரும் பிரிவு காண்டம், உட்பிரிவு வந்து படலம். கம்ப ராமாயணம் ஒரு வழிநூல். ஸோ இதில் நமக்கு உட்பிரிவு காதைன்னு கொடுத்துருக்கனால இதுதான் இதில் பொருந்தாதது. கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை அப்படின்னா வந்து 96 வண்ணங்கள். கம்பன் சொன்ன வண்ணங்கள் வந்து மொத்தம் 96. ஐங்குறுநூற்றை தொகுத்தவர் யார் அப்படின்னா வந்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தான் வந்து தொகுத்தவர். ஐங்குறுநூறை தொகுத்தவர் யார் அப்படின்னா வந்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். இதுதான் 8 தொகை நூல்களில் ஒன்று. இதன் அடிவரை வந்து 3 to 6. அடுத்து ஒரு பொறுத்துக. துஞ்சல் அப்படின்னா வந்து சோம்பல் அப்படிங்கிறாங்க. தமியர் அப்படின்னா தனித்தவர். தாள் அப்படின்னா வந்து முயற்சி. நோன்மை அப்படின்னா வலிமை. துஞ்சல் சோம்பல், தமிய தனித்தவர், தாள் முயற்சி, நோன்மைனா வலிமை. புறநானூற்றை சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வந்து GU போப் தான். திருக்குறள், திருவாசகம், புறநானூறு இது எல்லாமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வந்து GU போப் அவர்கள் தான். திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் யாருன்னா பெரிய வாச்சான் பிள்ளை. திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் யார் அப்படின்னா வந்து பெரிய வாச்சான் பிள்ளை. இதே சிலப்பதிகாரத்திற்கு உரை வழங்கியவர் யார் அப்படின்னா அடியார்க்கு நல்லார் வந்து வருவாங்க. சிலப்பதிகாரத்துக்குன்னா வந்து அடியார்க்கு நல்லார் வருவாங்க. திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் யார் அப்படின்னா வந்து பெரிய வாச்சான் பிள்ளை.
பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைத்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இந்த அடிகள் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னா வந்து நாவுக்கரசர், அதாவது திருநாவுக்கரசர் அவர்களை தான் குறிப்பிடுது. இவருக்கு வந்து அப்பர், வாகீசர் இதெல்லாம் பேர், மருள் நீக்கியார் இந்த பேர்கள்லாம் வந்து உண்டு. பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைத்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இந்த அடிகள் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னா வந்து திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசோட வேறு பெயர் தான் வந்து அப்பர், வாகீசர், தாண்டக வேந்தர், மருள் நீக்கியார் அப்படின்லாம் குறிப்பிடுவாங்க. அடுத்து ஒரு பொறுத்துக. ஒல்லை விரைவு, ஈறு அப்படின்னா எல்லை, மேதி எருமை, அங்கனர் அப்படின்னா வந்து சிவன். ஒல்லை அப்படின்னா விரைவு, ஈறு அப்படின்னா எல்லை, மேதி அப்படின்னா எருமை, அங்கனர் அப்படின்னா சிவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.